ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் மீண்டும் ஹெச்டி ரெஸ்பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு. அது இன்றைக்கி பாக்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். பார்த்திங்கன்னா பழைய பாக்ஸு அன்பாக்ஸ் பண்ண மாதிரியே தான். அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் இதே ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் என்ன பாக்ஸில் வந்து ரெஸ்பாக்ஸில் வந்து இல்லை என்ன ஐசி போட்டிருக்காங்கன்னு மட்டும் என்ன தெரில. சரி, ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே நம்மளும் கழட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு, அன்பாக்ஸ் பண்ணும்போதே கழட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு, உங்கள் முன்னாடியே கழட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு கழட்டுறேன். இப்போ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரெஸ்பாக்ஸ்லேருந்து நிறைய இன்புட் கொடுத்துக்கலாம். டிவி, கேம்ஸு, ப்ரொஜெக்டரு, இதிலிருந்தெல்லாம் இன்புட் கொடுத்து அவுட்புட்டு ஸ்பீக்கராகவும் எடுத்துக்கலாம், ஆம்பிளிஃபையருக்கும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மல் பாக்ஸ் மாதிரியே தான். ஆனால் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வாங்கின ரெஸ்பாக்ஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து நல்லா கிளியராக இருந்தது. சரி, ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவலில் அது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீகோடரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ போல் நார்மலாக தான் ஒரு ஆக்ஸு, கோஎக்ஸல், 2 ஆப்டிக்கல், அப்புறம் 2.1 5.1 இன்புட்டு செலக்டர், அப்புறம் இது வந்து 2.1 5.1 மாற்றுறது, அப்புறம் இது எப்போ போல் அவுட்புட் எடுக்கிறது. சரி, உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதையும் பார்த்துடலாம். இது நம்ம போன பாக்ஸ் வாங்கினோம்ல அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நான் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆனால் இதில் பார்க்குறக்கு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிள் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு இது பண்ணி நம்ம தனியாக தான் அடாப்டர் வாங்கி அதில் கொடுத்துக்கிற மாட்டேன் தெரியுது. ஒரே ஒரு பின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் இல்லை. சரி, நீ இதில் கழட்டி பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து என்ன இது கொடுத்துருக்காங்க, ஐசி போட்டிருக்காங்கன்னு தெரில, அதனால் உள்ள கழட்டி பார்த்துடலாம். வாங்கின உடனே இப்போ தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வாங்கின மாதிரியே இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கின உடனே இப்போ இந்த ரெஸ்பாக்ஸ் வந்து கழட்டுறான். ஆனால் இதுக்கு வந்து இது இல்லைன்ட்டாங்க, வாரண்டி. சரி, என்னானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கழட்டுறேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரிஜினல் ஐசி தான் போட்டிருக்காங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் ஐசி தான் போட்டிருக்காங்க. அந்த ஐசிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டிடிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சன் ப்ளஸ் ஐசி கீழே டிடிஎஸ்ன்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் ஐசி தான் போட்டிருக்காங்க. நான் வந்து நான் வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே பாக்ஸ் மாதிரி இல்லை, பாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அதில் இருந்துச்சு. அதனால தான் நான் சரி இந்த பாக்ஸும் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் நான் வாங்கினது வந்து சேம் பாக்ஸாகவே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முதல்ல வாங்கினது இதே பாக்ஸ் தான், இப்போ வாங்கிக்கிறது இதே பாக்ஸ் தான். ஆடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.